ஆரோக்கிய மருத்துவமனை மற்றும் சாக்யா அறக்கட்டளை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் இன்று 28 ஜூலை ஞாயிற்றுக்கிழமை திருச்சி ராமலிங்க நகரில் உள்ள ஆரோக்கியா மருத்துவமனை தன்னுடைய 9ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மருத்துவர் தினத்தை முன்னிட்டு சாக்யா அறக்கட்டளையுடன் இணைந்து மாபெரும் நுரையீரல் மருத்துவ முகாமை நடத்தியது. இந்த மருத்துவ முகாமில் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் எம் யோகேஸ்வரி எம்டி அவர்களின் தலைமையில் பொதுமக்களுக்கு இலவச நுரையீரல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. ஆரோக்கியா மருத்துவமனை மற்றும் சாக்கியா அறக்கட்டளை நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் முயற்சியாக மருத்துவ முகாமை வெற்றிகரமாக முடித்ததை பெருமையுடன் அறிவித்தது. 9 ஆண்டுகால தொடர்ச்சியான சேவை மற்றும் சமூக ஈடுபாட்டை கொண்டாடும் இந்த முகாம் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியுள்ளது. இதில் தீவிர சிகிச்சை மற்றும் மயக்கவியல் நிபுணர் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் பெரியசாமி சாக்யா மற்றும் மகப்பேறு மகளிர் நல மருத்துவர் டாக்டர் ஹேமமாலினி, சாக்யா நுரையீரல் சிறப்பு மருத்துவர் யோகேஸ்வரி ஆகிய மூவரும் கலந்து கொண்டனர். பல்வேறு ஊர்களில் இருந்து வந்த நோயாளிகளுக்கு இலவச நுரையீரல் மற்றும் சுவாச பயிற்சி முறை சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. நுரையீரல் மருத்துவ முகாம் சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்த விரும்பும் நபர்களுக்கு ஒரு முக்கிய ஆதாரமாக உள்ளதாக மருத்துவர்கள் கூறினார்கள். இதில் கலந்து கொண்ட பங்கேற்பாளர்கள் சுவாச பரிசோதனைகள், எக்ஸ்ரே மற்றும் இரத்த பரிசோதனை, வாய் மதிப்பீடுகள் போன்ற பல்வேறு நோய் கண்டறிதல் நடைமுறைகளை மேற்கொண்டனர். ஆஸ்துமா, COPD மற்றும் பிற சுவாச நோய்களை முன்கூட்டியே கண்டறிவதற்கு இந்த திரையிடல்கள் முக்கியமானவை என மருத்துவர்கள் கூறினார்கள். முகாமில் நுரையீரல் நிபுணர் நுரையீரல் ஆரோக்கியத்தில் சுற்றுச்சூழல் காரணிகளின் தாக்கம் மற்றும் புகைப்பிடிப்பதை விட்டு விடுவதற்கான காரணிகள் நுரையீரல் நிபுணர்களுடன் தனிப்பட்ட அமர்வுகளில் பங்கேற்பாளர்களின் குறிப்பிட்ட சுகாதார தேவைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை. வணக்கம், என் பேர் மருத்துவர் யோகேஸ்வரி, நுரையீரலுக்கான சிறப்பு மருத்துவர். இப்போ நான் இங்கே ஆரோக்கியா ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன். இந்த இது நம்ம இன்னைக்கு ஆரோக்கியா ஹாஸ்பிட்டல்ல 28 ஜூலை தேதியில ஒரு சிறப்பு மருத்துவ முகாம் இது பண்ணி வச்சுப்போம். இதுல பொதுமக்களுக்காக இலவசமா நம்ம நுரையீரல் சைட்ல ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு தீர்வு காண்றதுக்காக வழிமுறைகள் என்னன்றதை பத்தி பேசி அதுக்காக சிறப்பு முகாம் இது. நார்மலா நம்மளோட நுரையீரல் ரொம்ப முக்கியமான உறுப்பு உடம்புல. ஏன் அப்படின்னா இப்போ மூளை சாவு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா கூட அவங்களோட மற்ற உறுப்புல நம்ம டொனேட் பண்ணி இது பண்ணா நம்மளுக்கு முக்கியம் இருதயமும் நுரையீரலும் தான். ஏன்னா நம்ம டெய்லி சுவாசிக்கிற காற்றை சுத்தம் பண்ணி நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்ளை உடம்பு ஃபுல்லா பண்றதுக்கு நுரையீரல் தான் முக்கியமான ஒரு உறுப்பு. இப்போ நுரையீரல் நம்மளுக்கு ஏதாவது நார்மலா சின்ன தொற்று வந்தாலே கூட அது கொஞ்ச நாள்ல சரியாயிடும். பட் நாள்பட்ட தொற்று அந்த மாதிரி இருக்கு, அதுக்கு நம்ம ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்தா மட்டும்தான் குணமடையும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நுரையீரல் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் ஒரு வியாதி சொல்றது காசநோய்னு சொல்லுவோம். டியூபர்குலோசிஸ் காசநோய்னு சொல்றது. முந்தைய காலத்துல அதுக்கான வைத்தியம் என்னவா இருக்கும் அப்படின்னா, யாரு டிபியால நுரையீரல் அந்த தொற்று டிபியால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள தனிமைப்படுத்திட்டு அவங்களுக்காக ஃபுல்லாவே மக்களோட தொடர்பில் இல்லாம ஃபுல்லா தனிமைப்படுத்தி மாத்திரை மருந்து கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம கவர்மெண்ட்ல ஆகட்டும் பிரைவேட் சைட்லயுமே, கவர்மெண்ட் சைட்ல ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆனா நம்மளுக்கு இப்போ அந்த டியூபர்குலோசிஸ் இருக்கு, காசநோய் பாதிக்கப்பட்ட பேஷண்ட் நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அவங்க நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லா குணமடைஞ்சிரும். அதுக்காக நம்ம காமனா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யாருக்கு நான் டிபி யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சிந்திக்கணும் அப்படின்னா, ஒரு 2 வாரமாவது அவங்களுக்கு இருமல் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. அடுத்து வெயிட் லாஸ் சொல்லுவோம். வெயிட் லாஸ் அவங்களுக்கு பசியின்மை இருக்கு, பசியின்மைனால அவங்க உடல் எடை குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா அது நம்ம நோட்டீஸ் பண்ணணும். மூணாவதா அவங்களுக்கு சாயங்காலம் ஆனா இல்ல நைட் டைம்ல அவங்களுக்கு காய்ச்சல் அந்த மாதிரி எதுவும் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. பிளஸ் ரொம்ப வேர்த்து விடுறது அந்த மாதிரி எதுவும் இருக்கு. சில சமயம் சளியில ரத்தம் அந்த மாதிரி வரும். இதெல்லாமே நம்ம கண்காணிக்க கூடியது. இதெல்லாமே ரெட் சைன், இதெல்லாம் ரெட் பிளாக் சைன் சொல்லுவோம். இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு டிபி இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்க நம்ம உடனே மருத்துவர் அன்னைக்கு சளி டெஸ்ட் மட்டும் பார்த்தா போதும், அதுல டிபி கிருமி எதுவும் இருந்ததுன்னா அதுக்காக நம்ம டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த டேப்லெட் ஒரு மினிமம் ஒரு 6 மாசம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதெல்லாமே நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம ஃபுல்லாவே ட்ரீட் பண்ணி சாப்பிட்டு இது பண்ணிட்டோம் அப்படின்னா நுரையீரல் பாதிப்பு எதுவுமே இல்லாம இது பண்ணிடலாம். நம்ம 1 மாசம் சாப்பிட்டு 2 மாசம் சாப்பிட்டு மாத்திரை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது ஃபர்தரா அதுக்கப்புறம் நம்மளுக்கு நாள் ஆக ஆக நுரையீரல நிறைய தொந்தரவு பண்ற மாதிரி வந்துடும்.
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் சொல்றது நுரையீரல் வந்து டிபின்னு சொல்லுவோம். டிபி வந்து என்னன்னா தொற்று, ஒருத்தவங்களுக்கு இருக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுவோம். ஒருத்தவங்களுக்கு இருந்தால் இன்னொருத்தவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அது வந்து ஏர்போர்ன் இன்ஃபெக்ஷன், சுத்தி இருக்க காற்றுனால பேஷண்ட் இருந்து மற்றவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முதல்ல நம்ம கம்யூனிகபிள் டிசீஸ் ஆனால ட்ரீட் பண்ணுவோம். அடுத்து மோஸ்ட் காமனா நுரையீரல் அப்படின்னு பார்க்குற பட்சத்துல இது இல்லாம குளிர்காலம், மழைக்காலம், இந்த நம்ம மான்சூன் சீசன் அது பொறுத்தவரை இன்ஃபுளுன்சா அப்படின்றத சொல்லுவோம். அதுவுமே காற்று மூலமா வரக்கூடிய தொற்று தான், பாக்டீரியா வைரஸ்னால வருது. அதுக்கு நம்ம நார்மலா சிம்டம்ஸ் அதிகமா இருக்க பட்சத்துல ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிட்டு மாத்திரை எடுத்துக்கிட்டு அது வந்து சரியாயிடும். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் வியாதி வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறதோட ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவோம், வருமுன் காப்பது. அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சீசன் வரும்போது வெளியில எங்கேயாவது போறோம் அப்படின்னா மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு ஒருத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அவங்களை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல காமிச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து நிறைய பேருக்கு குளிர் காத்து அந்த இதெல்லாம் எதுவும் சேரல அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சுடு தனியாவே வந்து சூடு பண்ணி ஆற வச்சு குடிக்கிறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த மான்சூன், இந்த இன்ஃபுளுன்சா காலத்துல வந்து நம்மளுக்கு வந்து தொற்று வராம இருக்கிறதுக்கு பாத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களா வீட்டுல ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா காமனா ஸ்கூல்ல எல்லாத்துக்குமே இன்ஃபெக்ஷன் இருக்கும். அது மூலமா இவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, ஃபீவர் வந்துருச்சுன்னா கொஞ்சம் ட்ரீட் பண்ணி இது பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். பிளஸ் சத்துள்ள உணவு அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். நிறைய கீரை, காய்கறி, முட்டை அந்த மாதிரி எடுத்துக்க சொல்லுங்க. அது மூலமா நம்மளுக்கு இம்யூனிட்டி பூஸ்டப் ஆயிடுச்சுன்னா இன்ஃபுளுன்சா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வராம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நுரையீரல ரொம்ப சொல்லணும் அப்படின்னா ஆஸ்துமான்றதை சொல்லுவோம், அதாவது வீசிங் தொந்தரவு. அப்படி இருக்கு வீட்டுல யாருக்காவது வீசிங் தொந்தரவு, ஆஸ்துமா அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா ப்ராப்பரா அவங்களுக்கு எதனால அந்த வீசிங் தொந்தரவு வருது, வீடு ஏதாவது சுத்தம் பண்ணும்போது தும்மல் வந்துட்டு இருக்கு அதனால வீசிங் வருது, இல்ல வெளியில எங்கேயாவது போகும்போது வீட்டை சுத்தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏதாவது போயிட்டு இருக்கு, இல்ல உங்களோட ஜாபே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா ஜாப்னா அதுல வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். ப்ரிவென்ட் பண்றதுக்காக மாஸ்க் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே இருக்கு, நான் வந்து ஆஸ்துமா அந்த மாதிரி எனக்கு இருக்கு, நான் இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே வந்து எனக்கு அடுத்தடுத்து திரும்ப அந்த தொந்தரவு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அப்போ வந்து நம்ம ப்ராப்பரா எதனால நம்மளுக்கு அந்த பாயிண்ட்ல ட்ரிகர் ஆகுதுன்றத பார்க்கணும். எதர் டஸ்டா இருக்கலாம், இல்லாட்டி பார்க்ல ஏதாவது டெய்லி ரொட்டீனா நிறைய பேர் வாக்கிங் அந்த மாதிரி போவாங்க, அதுல இருந்து வர டஸ்ட்னால கூட நிறைய பேருக்கு இந்த தொந்தரவு வரும். அது ப்ராப்பரா எதனால நம்மளுக்கு தொந்தரவு வருதுன்னு கண்டுபிடிச்சு மாஸ்க் யூஸ் பண்ணிட்டா அதை வந்து தடுத்துக்கலாம். பிளஸ் மருத்துவர் சொல்ற மருந்துகள் வந்து கரெக்டா எடுத்துக்கணும். அந்த உரியறதுக்கான மருந்தெல்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த டெக்னிக் வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத ஒரு தடவை நம்ம ரீசெக் பண்ணிட்டு அதை ப்ராப்பரா எடுத்துக்கிட்டு நம்ம அந்த தொற்றுல இருந்து கியூர் ஆகிக்கலாம். இன்னைக்கு இந்த கேம்ப் இப்போ இன்னைக்கு 28/7/2024 அப்போ நம்ம ஆரோக்கிய மருத்துவமனையில வந்து நுரையீரலுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லா பொதுமக்களுமே வந்து நலன் பெறணும் இந்த கேம்ப்ல இருந்து. இப்போ நார்மலா ஏதாவது தொந்தரவு இருக்கு, நுரையீரல் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சில சந்தேகங்கள் இருக்கு, இல்ல நாட்பட்ட நுரையீரல் தொந்தரவு இருக்கு அப்படின்ற பட்சத்துல இங்க வந்து காமிச்சு இது பண்ணிக்கலாம். இந்த நுரையீரல்ல இந்த இருமல், சளி, ஆஸ்துமா, வீசிங் இதை தவிர இன்னொரு முக்கியமான நிறைய பேர் கவனிக்காத இருக்க ஒரு இது என்ன அப்படின்னா கொரட்டைன்னு சொல்லுவோம். கொரட்டை தானே, அது நார்மல் தான், அதனால என்ன தொந்தரவு வரப்போகுதுன்னு பார்க்கலாம். வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கு, வெயிட் அதிகமா இருக்கனால கொரட்டை இருக்கு அப்படின்னா அது ஒரு வியாதி தான். அது வந்து ப்ராப்பரா நம்ம இது பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அப்படி ஒழுங்கா எடுத்துக்கல அப்படின்னா பிற்காலத்துல நாள் ஆக ஆக அவங்களுக்கு வந்து இருதய தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் அதனால கொலஸ்ட்ரால் அதிகமாச்சு அப்படின்னா இருதய தொந்தரவுல ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை ஸ்ட்ரோக் அந்த மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா கிளியர் பண்றதுக்காக இந்த கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் டாக்டர் பெரியசாமி சாக்கியா, ஆரோக்கிய மருத்துவமனையின் மேனேஜிங் டைரக்டர். நான் வந்துட்டு மயக்கவியல் துறையில் சிறப்பு நிபுணர், பேராசிரியராக வேலை பார்க்குறேன். இந்த மருத்துவமனை துவங்கி 9 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு. 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கேம்ப் பண்ணுவோம், சமூக சேவையாக இருக்கும். இந்த வகையில் இந்த மாதத்தில் இப்போ இந்த ஒரு இலவச மருத்துவ முகாம் நடந்துட்டு இருக்கு. எங்கள் மருத்துவமனையில் புதிதாக நுரையீரல் சிறப்பு மருத்துவர் மேடம் டாக்டர் யோகேஸ்வரி அவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு அவங்களோட ஒரு அறிமுகமாகவும் அவங்க துறையோடைய சிறப்புகள் மக்களுக்கு போய் சேருங்கிறதுனால இந்த கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு மனிதருக்கும் உடம்புல பல உறுப்புகள் இருந்தாலும் சுற்றுப்புறத்தோட தினம் அதிக தொடர்பில் இருக்கிறது நுரையீரல் தாங்க. நம்ம நினைப்போம் தலை, கை, கால், தோல் இது மாதிரி பல உறுப்புகள் நம்மகிட்ட இருக்க, இதுதான் தொடர்பில் இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் நம்ம சுவாசிக்கிற அந்த சுவாசம் தான், நுரையீரல் தான் சுற்றுப்புறத்தோட அதிக தொடர்பில் இருக்கிறது.
அப்போது அதன் அடிப்படையில் பார்த்தா கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய தொற்று நோய்கள், அலர்ஜி, ஆஸ்துமா, பல்வேறு பிரச்சனைகள், வளிமண்டலத்தில் சுற்றுப்புறத்தில் இருக்கிற தூசியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நுரையீரலை தான் முதல்ல அஃபெக்ட் பண்ணும். அப்போ அந்த நுரையீரல் மிக முக்கியம். அது இருந்து ஆக்சிஜன் கிடைக்குது, உடல் உறுப்புகள், சுவாசம், வாழ்க்கை, உயிர் அப்படின்னாவே நுரையீரல் தான். ஸோ அதனுடைய முக்கியத்துவம் கருதி அந்த மருத்துவர் மேடம் எங்களோட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. மக்களுக்கு இவங்களுடைய சேவை போய் சேரணும். அதுக்கு ஆரோக்கிய மருத்துவமனையும் எங்களுடைய சாக்கிய அறக்கட்டளையும் தெரிவிக்கும். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. நீங்கள்